இந்த 2025 வந்து ரிஷபத்துக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ சனி பயிற்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா சனி ரொம்ப சூப்பராக இருக்காரு, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காரு. பொதுவாக ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது செய்யக்கூடியது சனி பகவான். ஏன் அப்படின்னா ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற வீடு. சுக்கிரனுக்கு சனி பகவான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவர் ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் சும்மா போவோமா, ஒரு 4 ஆப்பிளாவது வாங்கிட்டு போக மாட்டோமா? அதை மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராரு. எந்த இடத்துக்கு வராரு? லாபஸ்தானத்துக்கு வராரு. ரிஷபத்துக்கு வந்து பாருங்க சனி பகவான் பெயர்ச்சியாகி, அதாவது கும்பத்திலேருந்து பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வராரு. இந்த மீனம் ரிஷபத்துக்கு என்னாம் பாவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11ஆம் பாவத்துக்கு வராரு. 11ஆம் பாவம் அப்படின்றது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிஷபம் என்ன வேலை செய்கிறீங்க, எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலினோட நம்ம செய்கிற வேலையினோட பிரதிபலன் அப்படின்னு ஒன்று வரும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லாபம். அந்த லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றதுனால எப்படி வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா லாப சனியாக வராரு. நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கணுமோ அதை எந்தெந்த ஆங்கிள்லேருந்து கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து அதுக்கான வருமானத்தை சாலிடாக நம்ம கையில் கொடுத்துருவாரு. இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த லாப சனி. சரி, சனி பகவான் எந்த பாவத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம். சனியினோட பார்வை அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ரிஷபத்துக்கு சனி பகவான் 11ஆம் பாவம் லாப சனியாக இருந்து 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இந்த 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 5ஆம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பாருங்க இதுக்கு முன்னாடி பல பொறுப்பு எடுத்திருப்போம். இது 2வது பொறுப்பாக இருக்கலாம், 3வது பொறுப்பாக இருக்கலாம். அதாவது பல பொறுப்புகள் இருக்குது நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பொறுப்புகள் எடுத்திருக்கோமோ அத்துணை பொறுப்புகள்லையும் நன்மையும் செஞ்சுருப்போம், கெட்டதும் செஞ்சுருப்போம் இல்லைங்களா? அந்த செஞ்ச நன்மைக்கான பிரதிபலனை சனி பகவான் 5ஆம் பாவத்தில் பார்க்கறதுனால கொடுத்துருவார். புரியுதுங்களா? அதுக்கு தான் அவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன். சரி, எனக்கு பொறுப்புகள் மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு 35 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 34 வயசு வரைக்கும் நான் நல்லது கெட்டது சேர்ந்து தானே செஞ்சிருப்பேன். அந்த நல்லதுக்கான பிரதிபலன்களை சனி பகவான் கொடுத்துருவாரு 5ஆம் பாவம் அவர் பார்க்கறதுனால. புரியுதுங்களா? சரி, இது 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. அதுக்கப்புறம் வந்து பாருங்க 2வது அவரு 8ஆம் பாவத்தை பார்க்கிறார். 8ஆம் பாவத்தை பார்க்கறதுனால 8ஆம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துஷ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷபம் இந்த போன வருஷம் குரு பயிற்சிலேயே வந்து பாருங்களா நிறைய ரிஷப ராசி அன்பர்கள் அசிங்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க. அது வந்து பாருங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. ஒரு எதிர் வீடு பக்கத்து வீடு சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மடியை பிடிச்சி பழகி முடியை பிடிச்சி சண்டை போட்டது. அந்த கதையை நிறைய பேர் வந்து நல்லா பழகினாங்க. இவங்க அன்புக்காக ஏங்குறவங்களாச்சே. ஸோ இவங்களும் நல்லா பழகினாங்க. பழகி சுத்தமாக பிடிக்காம போச்சு, சண்டை போட்டு அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம மேலே ஒரு அவசொல், ஒரு பழி, ஒரு அசிங்கம், ஒரு அவமானம் இதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். சனியினோட பார்வை அதுக்கெல்லாம் பதில் கொடுப்பார். அவங்க தான் தப்பு, இவங்க கரெக்டு, சும்மாவே உங்கள் மேலே பழிய போட்டுட்டாங்க அப்படின்னு உங்கள் மேலே இருக்க நியாயமும் தர்மமும் வெளியே வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய காலகட்டத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அவரோட பார்வை 8ஆம் பாவத்தில் போகிறதுனால. புரியுதுங்களா? வெறும் ஜஸ்ட் ஒரு 5% தான் நெகட்டிவ் இம்பேக்ட், மீதி 95% எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது இந்த ரிஷபத்துக்கு. புரியுதுங்களா? அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசியான நமக்கு என்ன நன்மைகளை தருகிறார் அப்படின்னா மிகச்சிறப்பு. இப்போ அதாவது சனி பகவானால் நன்மைகள் பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டால் ரிஷபமும் ஒன்று. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி வந்து குருவால கஷ்டப்பட்டீங்க, ராகு கேதுவால கஷ்டப்பட்டீங்க. சனி 10ஆம் இடத்துல இருந்து தொழில், வேலை, உத்தியோகம், ஜீவனம், அன்றாட வாழ்க்கை, முன்னோர்களுக்கு கர்மா பண்றது, இந்த மாதிரி எல்லாம் இருந்து பலவிதமான தொல்லைகளை கொடுத்து வந்தார். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது அருமையா இருக்கு. உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். அவருடைய பார்வை அப்படின்னு எடுத்திருந்தால் உங்களுக்கு 3ஆம் பார்வையா விழுகிறது. சனியினுடைய பார்வை அப்படின்னு எடுத்திருந்தால் 3, 6, 11 இந்த இடத்துல தான் அவர் பார்வைப்படும். அங்கங்க அவர் பார்வைப்படுதோ அவங்க டாப்ல இருக்கலாம். கடந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நன்மை செய்யலை. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பார்வையா இருந்தார். 4ஆம் பார்வைக்கும் போது இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், துன்பம், துயரம், அலைச்சல், இந்த மாதிரி சகோதர சகோதரிகளால் பிரச்சனை, வஞ்சனைகள், எதிரிகளின் சூழ்ச்சிக்கு ஆளாகிறது, இதெல்லாம் அனுபவித்தோம். இப்போ வரக்கூடிய பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டால் சனி பகவானாகப்பட்டவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றார். மிக மிக சிறப்பு. தொழிலில் ஒரு பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறார். இவ்வளோ நாளாக தொழில் ஸ்தானத்திலிருந்து தொழிலில் வெறும் மந்தங்களை கொடுத்து வந்த சனி பகவான் இப்பொழுது புத்துணர்ச்சியோடு புதிய தொழில்களை துவங்கலாம். அதனால் சனி 11ஆம் இடத்தில் இருக்கார்.
சனியினுடைய பார்வை 3ஆம் பார்வையாக ரிஷபராசியின் மேல் விழுகிறது. அப்பேற்பட்ட இந்த சனிப்பெயர்ச்சி தங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன், தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், பொருளாதார உயர்வு, இதுதான் குறைன்னே சொல்ல முடியாது. ஒரு ரிஷபராசிக்கு இந்த ஒரு 20-25 ஆண்டுகளில் ஒரு நல்ல காலம் அப்படின்னு எடுத்துட்டாலே சனி நல்லது பண்ணுறார், குரு நல்லது பண்ணுறார், ராகு கேது நல்லது பண்ணுறாங்க. அந்த பொற்காலம் பயன்படுத்திக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மார்ச் 29 முதல் 2027 முடிகிற வரைக்கும் மிகச்சிறப்பானதொரு அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்க. 2028 வரைக்குமே ரிஷபராசி என்ன நினைச்சாலும் அதில் அவங்க சம்பாதிக்காத செல்வம் இல்லை. அதுக்குள்ளே அவங்க செட்டில் பண்ணிக்கணும், செட்டில் ஆயிடணும். அந்த 4 கிரகத்தினுடைய சேர்க்கையும் மிக மிக சிறப்பானதொரு நன்மையை தரக்கூடிய விதமாக இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பயிற்சியை இந்த பயிற்சியாக அனுபவிக்கப் போகிறீர்கள். ரிஷபராசி அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சிங்கிறது ஒரு பெரிய லாபத்தை உங்களுக்கு தரும். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு போறாரு சனி பகவான். பொதுவா 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு எந்த கிரகங்கள் வந்தாலும் நல்லதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவர்களுடைய பார்வை பலம் அப்படி இருக்கும். அதாவது அந்த கிரகத்தினுடைய லைட் ரேஸ் நமக்கு சாதகமாக கிடைக்கும். அதாவது இந்த ரிஷபராசிக்கு எல்லா ராசிக்குமே இது பொருந்தும். மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை தனுசு ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, சனி பகவான் நல்லது மட்டும்தான் பண்ணுவார். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். அதிகமான லாபத்தை பெறக்கூடிய ராசிகள்ல முதன்மையான நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது இந்த ரிஷபராசி நண்பர்கள் தான். பதவி கிடைக்கும், பதவி சுகம், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு, வேலை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை, உங்களுடைய சக பணியாளர்களின் நட்பில் மேன்மை ஏற்படும், வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகுதல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். ஆனால் என்ன வருதுன்னா எங்கேயுமே உங்களுடைய தலகணம் ஏறாமல் பார்த்துக்கணும். ஏன்னா தலகணம் ஏறி எடுத்துன்னா சனி பகவான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியில் சரியா படுத்தி எடுப்பாரு. கவனமா இருந்துக்கோங்க. இந்த 11ஆம் இடம் லாபஸ்தானம். நீங்க தொட்டது எல்லாத்துலயும் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. அதுவும் குறிப்பா இருக்கிறதுலே கஷ்டத்தை கம்மியா கொடுக்கறது யாருக்கு சனி பகவான் கொடுப்பாருன்னா இந்த ரிஷபராசிக்கு தான். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சோண்டு இப்படி தொட்டுட்டு போனாலே சனி பகவான் இப்படி உரசிட்டு போனாலே அச்சச்சோ என்ன அடிச்சிட்டாங்க, அச்சச்சோ என்ன அடிக்கிறாங்க, கொல்றாங்க, குத்துறாங்கன்னு கத்துவோம். அப்பேற்பட்ட நபர்கள் இந்த ரிஷபராசி நண்பர்கள். இந்த ரிஷபராசி நண்பர்கள் மென்மை குணம் படைத்தவர்கள். அவரை ஈஸியா இவங்களுக்கு சாமர்த்தியம் ஜாஸ்தி, ஸ்மார்ட்னஸ் ஜாஸ்தி. ஆனா எதுக்கும் ஈஸியா உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ஏன்னா சந்திரன் தான் இவங்க இந்த ராசிக்கு இந்த ராசியில உச்சம் அடைகிறார். ஸோ ராசியை பொறுத்த வரைக்கும், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது வியாபாரத்தில் முன்னேற்றம், பதவியில் மேன்மை, உத்தியோகத்தில் லாபம் அதிகரித்தல், உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது, ஏதாவது ஒரு வேலை பண்ணுவீங்க, சொந்தமாவது பிஸ்னஸ் பண்ணுவீங்க. ஒன்றும் இல்லையா, நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு லாபசனி வரும்பொழுது நான் வீட்டில் சும்மா இருந்தப்போ கூட ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்நேஷனல் எம்என்சிக்கு நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். வருமானத்துக்கு குறைவில்லாமல் இருந்து இது எல்லாருக்குமே பொருந்தும். எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் 11ஆம் இடத்துக்கு சனி வந்தாலும் சரி, எல்லா ராசிக்காரங்களுக்கும் லாபத்தை தருவாரு, வருமானத்தை தருவாரு, உங்களுக்கு ஒரு பதவியை கொடுப்பாரு, செல்வாக்கை கொடுப்பாரு. அப்பேற்பட்ட யோகமான இடத்துக்கு தான் சனி பகவான் வந்திருக்காரு. இந்த இடத்துல தாங்க சனி பகவான் உங்களை அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. எங்க போனாலும் உங்களை மரியாதை கொடுப்பாங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார் அப்படின்ட்டு. இந்த இடத்துல தான் தலகணம் ஏறும். தலகணத்தை அடிச்சு உக்காத்த வைக்கணும். உங்க தலையில அடிச்சுக்க கூடாது, தலை கணத்தை அடிச்சு உக்காத்து வைக்கணும். நான் அப்படிங்கிற அகந்தை உருவாகக்கூடிய நேரம் இந்த 11ஆம் இடத்துக்கு சனி வரும்பொழுதுதான். அதனால எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, குறிப்பா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அறிவுத்திறமை கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் புத்திசாலித்தனமா பண்றதா நினைச்சுக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. மரியாதை வரும். ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய 7.5 சனியில அதுக்குண்டான நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ராசியில ரிஷபராசியில பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு மரியாதை, படிக்கிற குழந்தைகளுக்கு மரியாதை, இந்த படிக்கிற குழந்தைகளால, இந்த ராசியில பிறந்த குழந்தைகளால பெற்றோருக்கு மரியாதை, உடன் பணியாற்றுபவர்களால் உங்களுக்கு மரியாதை, உங்களால் உங்கள் நிறுவனத்துக்கு மரியாதை, உங்களால் உங்களுடைய பெற்றோருக்கு மரியாதைன்னு எல்லா விதமான மரியாதையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த சனி பயிற்சி.
இந்த சனி பயிற்சியில அதிசார பயிற்சியா 2027 சனி பகவான் மேஷராசிக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் அனாவசியமான விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்கு. அந்த பீரியட் தான் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும், கடன் ஜாஸ்தி ஆகும், எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும், உங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள பிரச்சனை வரத்துக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் புதிய பாடங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டுகளாக இந்த 2025 முதல் 28 வரை இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து செயல்படுங்க. இந்த சனி பயிற்சியில நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணணும்னா, உங்களுடைய தலகணத்தை ஏத்தாம இருக்கணும். நான் தான் அப்படிங்கிற அந்த கர்வம் ஏறாம இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, சித்தர் வழிபாடு பண்ணணும். நான் அப்படிங்கிற அகந்தையை ஒழிக்கிறதுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும். நீங்க எந்த கிழமையில பிறந்தீங்களோ, நீங்க திங்கக்கிழமை பிறந்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு கிரிவலம் போகணும், செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிரிவலம் போகணும், வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தா வெள்ளிக்கிழமை கிரிவலம் போகணும். இந்த நீங்க பிறந்த கிழமையில திருவண்ணாமலை கிரிவலத்தை செய்து அந்த சர்வேஸ்வரனை, அருணாச்சரணேஸ்வரனை தரிசித்து பிரார்த்தனை செய்யுங்கள். முடிஞ்ச அந்த கோயிலே உட்காந்து ஒரு மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. மனசை அவங்கிட்ட லைக்க வைங்க. நான் அப்படிங்கிற அகந்தையை குறைப்பதற்கு அவன் ஒருவனே கடவுளாக இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் உங்களுடைய அகந்தை ஒழியும். அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும்.